ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 37வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சிசியோட ரூம்ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று கிடைச்சது அப்படின்னு இந்த மினிஸ்டர் போய் சொல்ல ஆரம்பிச்சிருந்தான். அத்தோட முடிஞ்சது. இந்த எபிசோட்ல இது எப்படிங்க கரெக்டா இப்படி முன்னாடியே வச்சிருப்பாங்க, சீக்ரெட் லெட்டர்லாம் மறைச்சுதானே வச்சிருப்பாங்கன்னு கேட்க, அப்படியா அந்த அளவுக்கு நீ அதை பத்தி யோசிக்கிறனா உனக்கு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு மினிஸ்டர் நம்ம ஜட்ஜு கையிருந்து லெட்டரை புடுங்கிட்டு அங்கிருந்து போயிட, லெட்டர்ல ஒரு சின்ன பகுதியை மட்டும் பிச்சு நம்ம ஜட்ஜு வச்சிருந்திருக்கான். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, நானும் பிரிவை சேர்ந்தவங்க யார் யாரெல்லாம் அந்த ஊர்ல இருக்காங்கிற டீடைல்ஸ நம்ம சிசி மறைச்சு வச்சிருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி டீடைல் அதுல இருக்கு. நம்ம ஜட்ஜு பாக்குறான், இங்க இருந்து கிளம்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த மூத்த இளவரசி தெருல நடந்து வந்துட்டு இருக்கா. பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அழுதுட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்தா நம்ம ஜின்னு ஆப்போசிட்ல வரான். மூத்த இளவரசி அப்படியே முறைச்சிட்டே ஜின்ன பாக்க, ஜின் அந்த பக்கமா போற மாதிரி போயிட்டு அவளை கிராஸ் பண்ணி நேரா கிளம்பி போயிடுறான். மூத்த இளவரசி இருடா அவங்க எல்லாருக்கும் வச்சிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஜட்ஜு நேரா அந்த ஒரு கடைக்கு வந்துட்டு பேப்பர் கடை அது, இது பேப்பரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, இது ரொம்ப வந்துட்டு காஸ்ட்லியான பேப்பர் மாதிரி தெரியுதுன்னு கேட்க, அந்த பேப்பர்காரர் பாக்குறாரு, ஆமாப்பா ரொம்ப காஸ்ட்லியான பேப்பர், எல்லாராலையும் ஈஸியா எடுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப ரேரான பேப்பர், ஏன் ராஜாவே இது அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல ரேரிட்டினால. இந்த ஊர் பேர் என்ன தெரியுமா, செங்கன் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இருந்து ரெடி ஆகி வர பேப்பர்னு சொல்ல, அந்த ஊரா அப்படின்னு ஜட்ஜு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நேரம் அடுத்து இளவரசி அடுத்த ஆப்ப வைக்கிறதுக்காக மினிஸ்டரை சிசியோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. சிசி வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் பிடிச்சு முன்னாடி போட்டு, சிசி பெரிய தப்பு பண்ணிருக்கா, அதனால அவளை நாங்க வந்துட்டு பெரிய அளவுல அரெஸ்ட் பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம், ஒட்டுமொத்த குடும்பமா ஜெயில போய் கம்பி என்னங்கன்னு சொல்ல, கரெக்டா அப்போ நம்ம சிசியோட அக்கா வரா. ஒரு நிமிஷம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்க, சிசிக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்க ரெஜிஸ்ட்ரியில இருந்து அவ பேரை எடுத்துட்டோம் எப்பவோ, அது மட்டும் இல்லாம அவளும் இதுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு கையெழுத்து போட்டு சீல் கொடுத்திருக்கா, இத பாருங்க சொல்ல மினிஸ்டர் பாக்குறான். ஓ அப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த பேப்பரை கிழிச்சு போட்டேன், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, இந்த பேப்பரை நாங்க ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணிட்டோம், அதோட காப்பி தான் இது, அதனால இதுக்கும் மேல நீங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ராஜாட்ட போய் முதல்ல பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சிசியோட அக்கா சொல்லிட, உங்களெல்லாம் வச்சுக்கிறாருங்கன்னு மினிஸ்டர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சிசியோட அப்பா அந்த லெட்டர் எடுக்கிறாரு, இதை தங்கச்சி உன்கிட்ட கொடுத்தாலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அக்கா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அக்கா இங்க பாரு, இது யார்கிட்டயும் சொல்ல முடியாது, உன்கிட்ட மட்டும் சொல்றேன், நீ குடும்பத்தை பாத்துக்கோன்னு சொல்ல, இவ்வளவு பெரிய தியாகத்தை நீ பண்ற, இந்த ரிஸ்க நான் எடுக்க மாட்டேனா அப்படின்னு உங்க அக்கா வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. பாட்டிக்கு ஒரே குற்ற உணர்ச்சி ஆகுது, என் பேத்தி எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திட்டு இருக்கா, அவளை போய் நான் அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன், புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், ஆனா அவ அப்பா வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான், அந்த மாதிரி நான் இல்லையே அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க சிசிய ஜெயில போட்டிருக்காங்கல்ல, அவளுக்கு அப்படியே மேல இருந்து தண்ணி சொட்டுது லைட்டா ஓட்டு பலியா, அந்த தண்ணி தான் இருக்கு, அதை குடிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு சாப்பாடு கூட சரியா போடாம ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க, தண்ணியே இல்ல, ஒரே ஒரு ரொட்டியில பாதி துண்டை பிச்சு தூக்கி தரையில போட்டுட்டு அங்க இருந்து ஆளுங்க கிளம்பிடுறாங்க. பாட்டி இங்க அழுதுட்டு இருக்க, அவங்க அப்பா சமாதானப்படுத்துறாரு, ஆனா என் பொண்ணு இங்க என்ன பண்றான்னு தெரியல, அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிசி பார்த்தா அந்த ரொட்டியை எடுத்து தின்னுட்டு மறுபடியும் மேல ஓட்டுல இருந்து சொட்டுற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு குடிச்சிட்டு இருக்கா. இங்க இந்த மினிஸ்டர் மறுபடியும் அடுத்த நாள் நம்ம எம்ப்ரஸ் போய் பார்த்து பேச போயிடுறாரு. நீங்க தான் சிசிக்கு ஆப்போசிட்டா வந்து சாட்சி சொல்லணும் ராஜாட்டன்னு கேட்க ஃபூச்சிங் பாக்குறா. அந்த அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இத்தனை நாளா கண்ணு தெரியாம இருந்தா என்ன தெரிய வச்சாங்க, நாங்க எதுக்கு அவங்களுக்கு அப்போஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள பிடிக்கும், அவங்க நல்லவங்க தான், நான் அவங்களுக்கு அப்போஸே பண்ண மாட்டேன்னு சொல்ல, உடனே இந்த மினிஸ்டர் பார்த்துட்டு இங்க பாருங்க, தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்படினாலும் மாட்டதான் போறீங்க, எம்ப்ரஸா இருந்தாலும் சரின்னு சொல்ல, ஜட்ஜு பாக்குறாரு, விட்டதுக்கு மேல ஓவரா பேசாத வா போலாம் அப்படின்னு மினிஸ்டர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஜட்ஜு ஃபூச்சிங் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, நம்ம ஜட்ஜ் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, எவ்வளவு நியாயமா பேசுறான் பாரு அப்படின்னு. இங்க நம்ம ஜின்னோட அம்மா இருக்கால, ராஜா கூட உட்கார்ந்துட்டு இருக்கா, என்ன எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு ராஜா கேட்க டக்குன்னு காலில் விழுந்துடுறா. ராஜா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும், நம்ம ஜின்னு பிறந்தப்போ அவன் பேர்ல வந்துட்டு பெரிய துரதிருஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் தானா, அதை சொன்னது வேற யாரும் இல்ல, உங்க தங்கச்சி இருக்காலே மூத்த இளவரசி, அவதான் சொல்லியிருக்கான்னு இந்த எல்லா சீக்கிரட்டையும் ரீவீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜட்ஜை கூட்டிட்டு போயிட்டு ஃபூச்சிங் முக்கியமான விஷயத்தெல்லாம் ரீவீல் பண்றா, என் கண்ணுல இந்த மாதிரி பக் போச்சு இல்ல, அது வேற யாரும் இல்ல மூத்த இளவரசி பண்ணதான் அப்படின்னு. ஒரு பக்கம் நம்ம ஜட்ஜி ஷாக் ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராஜா பாத்துட்டு இருக்காரு. சும்மா கண்டதை சொல்லிக்கிட்டு இருக்காத, ஒருவேளை இது உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, எதனால இப்ப வந்து சொல்ற, தேவையில்லாம என் தங்கச்சி மேல பழி போடணும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு மாசம் உன்ன வீட்டு சிறையில அடைச்சு வச்சிருவேன்னு சொல்ல, ஒரு மாசம் தானா, என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது, பாக்குறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்கும் மேல என் வாழ்க்கைக்கும் அடைச்சு வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ராஜா அங்க இருந்து நீ இப்படிதான் பேசிட்டே இருப்பேன்னு கிளம்பி போயிடுறாரு. ஜின்னோட அம்மா ரொம்ப நொந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபூச்சிங் வெளியே வந்துட்டு நீதி
கிடைக்கும்ல அப்படின்னு ஜட்ஜி கிட்ட கேட்க, நம்மளால முடிஞ்ச வரைய எல்லா விஷயத்தையும் செய்யலாம். கண்டிப்பா நம்ம வந்து நம்ம மகாராணியையும் காப்பாத்தி ஆகணும், ராஜாவையும் காப்பாத்தி ஆகணும், நமக்கு முக்கியமா எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜட்ஜ் அங்க இருந்து கிளம்புறான். ஃபூச்சிங் கூப்பிடுறா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் பேசுறோம் அப்படின்னு. என்ன ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பேசினாரு ராஜா, அது எதுக்கு வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு ஃபூச்சிங் கேட்டுறா. உடனே ஒரு மாதிரி பயந்து போயிடுறான் நம்ம ஜட்ஜ், என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு. ஜின்னோட அம்மா வீட்டுல வந்து உட்காந்துட்டு, என்னைக்குமே ராஜா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சதே இல்ல, ஆனா சிசி இருக்கா, என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அவ கண்டிப்பா எனக்கு ஒரு நியாயத்தை தேடி தருவான்னு நினைச்சேன், ஆனா அவளே வந்து அவளை ரொம்ப ஓவர் ஜட்ஜ் பண்ணிட்டா போல, அதனால அவளால எதுவும் செய்ய முடியல நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க சீ உள்ள வந்துடுறான். வந்துட்டு அம்மா ராஜாட்ட போய் எதுக்கு கண்டதையும் பேசணும்னு கேட்க, ஜின்னோட அம்மா எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனெல்லாம் 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்தேன், எதுக்கு பண்ணேன்னு எனக்கே தெரியல, உன் தம்பியையும் தம்பி பொண்டாட்டியும் போய் ராஜாட்ட மாட்டி விட்டுருக்க, அறிவில்லை அப்படின்னு கேட்க, இங்க பாருமா, அவனை மாட்டி விட்டா மட்டும்தான் மூத்த இளவரசியோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும், அப்படி கிடைச்சா மட்டும்தான் நான் அடுத்து ராஜாவாக முடியும்னு சீ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏண்டா நீ ராஜாவாகணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த குடும்பத்தையே காட்டி கொடுத்துருக்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா மட்டும்தான், உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க ராஜா ஆனாலே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம், என்னன்னைக்கும் பாதுகாப்பா இருந்திருக்கலாம், ஆனா தப்பு பண்ணிட்டேடா அப்படின்னு கேட்க, அப்பனா உனக்கு என் மேல பாசம் கிடையாது, உன் பையன்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க ராஜாவாயிட்டா நீ ராஜமாதாவா கடைசி வரைய ஒய்யாரமா வாழலாம் பாரு, அதுக்குதான் ஆசைப்பட்டிருக்கல அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட, உடனே இங்க ஜின்னோட அம்மா எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ராஜா கிட்ட ஒரு பக்கம் ஜட்ஜ், இன்னொரு பக்கம் மினிஸ்டர் 2 பேருமா போய் நிக்கிறாங்க. ஜட்ஜ் அமைதியா பேச விடாம இருந்துட்டு இருக்க இந்த மினிஸ்டர் இருக்கானே, அவங்க கிட்ட இந்த லிஸ்ட் இருந்தது சார், எல்லாமே சிசி பண்ண வேலைதான், ரொம்ப மோசமானவ போலன்னு சொல்ல, ஜட்ஜ் பாக்குறான், சார் அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் நான் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன், நீங்களே பாருங்களேன்னு சொல்ல, இந்த பேப்பர் ரொம்ப ரேர் ஆனது, நானே யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளவா அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பனா அந்த அளவுக்கு யாரோ ஒரு முக்கியமானவங்க, அதுவும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான் நானும் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, ஏன்னா நானும் இந்த பேப்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரேரான இன்கிரிடியன்ட்லாம் நம்ம ஊர்ல மட்டும் தான் கிடைக்குது, அப்போது வேற யாரும் நம்ம தேடணும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஜட்ஜ் சொல்ல, ராஜா உடனே இன்னும் விசாரிச்சு முடிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. சார் எனக்கு தெரிஞ்சு சிசி மேல எந்த தப்பும் கிடையாது, ஏன்னா சிசி இந்த ஊரை விட்டு வெளியே போனதும் கிடையாது, இந்த பேப்பர்லாம் வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க பணக்காரங்களாவும் இருந்தது கிடையாது என்னைக்குமே, அப்படி பார்க்கும்போது இது வேற யாரோ பண்ண வேலை மாதிரி தானே சார் தோணுதுன்னு சொல்ல, மினிஸ்டர் கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறான். இங்க ரகசியமா அந்த நானி இருக்காளே, அவன் பட்டத்து இளவரசன் வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு மாஸ்க் போட்டே ஒரு பையன் இருப்பான்ல, அவனை போய் பாக்குறா. அரண்மனையோட மேப் இங்க இருக்கு, முக்கியமான விஷயத்த நான் உனக்கு லீக் பண்றதுக்காக தான் வெளியே வந்திருக்கேன், சீக்கிரம் பாத்துருன்னு சொல்ல, ஜின்னு வந்து பக்கத்துல உட்கார்றான். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நானி கேட்க, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், இந்த இடத்துல நம்மள யாராவது கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாரு என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ண நினைக்காத, நானே அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுமோ எங்க தேவதையை காப்பாத்த அதை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அந்த பையனும் சொல்றான். இங்க மூத்த இளவரசியோட வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்காக அந்த முகமோடி உள்ள வந்துட்டு இருக்கான். வெளியே இருந்தே அப்படியே ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு இந்த மூத்த இளவரசி அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க அண்ணன் ராஜா அந்த பொண்ணை கொல்லாம யோசிச்சுட்டு இருக்காரு. நான் கொன்னே ஆகணும்னு சொல்ல, என் தேவதையை காப்பாத்துறதுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க மினிஸ்டர் மூத்த இளவரசி காலில் விழுந்து உங்களுக்காக நான் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம சிசியோட அப்பாவை காட்டுறாங்க. நியோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என் பொண்ணு எப்படிப்பா இருக்கா அப்படின்னு கேட்க, உங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சாப்பாடு கூட சரியா கொடுக்காம ஜெயில போட்டு வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அங்க பாட்டி வந்துடுறாங்க. நீ என்னடா பண்ண போற அப்படின்னு. உடனே சிசியோட அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கணுமோ அதை இப்ப பண்ண போறேன். அம்மா இவ்வளவு ஆபத்துல இருக்கும், இப்ப கூட நீங்க என்ன தடுக்க போறீங்களான்னு கேட்க, இல்ல அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. நம்ம சிசியோட அப்பா நேரா கிளம்பி உண்மையான ஜின்னோட பர்த் டாக்குமெண்டோட கிளம்பி உள்ள போயிட்டு ராஜாவை பார்க்கணும், முக்கியமான விஷயத்த சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அந்த விஷயத்தை இவர் சப்மிட் பண்ண கூடாது அப்படின்னு மூத்த இளவரசியோட ஆளுங்க இவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிசியை பாக்குறதுக்கு மூத்த இளவரசியே நேரா வந்துட்டு நம்ம சிசியை கட்டி வச்சிடுறா. என்னம்மா என்ன பாக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கா, உன்னை சரியா ட்ரீட் பண்ணலையா, அதனால ட்ரீட் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன், உன் அப்பா உள்ள வந்திருக்கான் உன்னை நல்லா காப்பாத்துறதுக்காக, ஆனா அவனை நான் கொலை பண்ண போறேன்னு சொல்ல, என் அப்பாவை விட்டுரு அப்படின்னு சிசி கத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டா இங்க நம்ம சிசியோட அப்பாவை பார்த்து அம்பு எடுத்து அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சனும் நம்ம ஜின் அங்க வந்துடுறான். சிசியோட அப்பாவை காப்பாத்துறான். ஆனா சிசியை காப்பாத்த முடியாம மூத்த இளவரசி எக்கச்சக்கமா கத்தியால கிழிச்சு சிசியை காயப்படுத்திட்டு இருக்கா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்பா, உன்னை பத்தின எல்லா உண்மையும் நான் ராஜா கிட்ட சொல்ல போறேன், இதுக்கு மேலையும் கோழ மாதிரி நான் இருக்க கூடாது, ராஜாவை பாக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின்னு பெர்மிஷன் வாங்கி தரான். ராஜா உள்ள போய் பாக்குறான்.
பாக்குறாரு. இதெல்லாம் உண்மையா? நீ பொய் சொல்லுங்கதான் நான் எப்படி நம்புறது அப்படின்னு ராஜா கேட்க, நான் சொல்ற அத்தனை வார்த்தையும் சத்தியம். பொய் சொல்லி என்னை ஏமாத்த சொன்னாங்க. அது எனக்கு பிடிக்காம தான் நான் வேலையை விட்டுட்டு அப்பவே போயிட்டேன் ராஜா. இதுதான் உண்மை. ஜின்னோட ஜாதகத்துல எந்த குறையும் இல்ல. மூத்த இளவரசி பண்ணதான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க சிசிக்கு அடுத்து என் பொண்ணு எப்படி எரிஞ்சாலோ அதே மாதிரி நீயும் துளி துளியா எரியணும்னு சொல்லிட்டு சூடு வைக்க ஆரம்பிக்கிறா இந்த மூத்த இளவரசி. ராஜா அமைதியா பாக்குறாரு. சரி அப்படியா விஷயம், சரி இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல ராஜா அப்படின்னு சிசியோட அப்பா மறுபடியும் பேச வராரு. ஆனா ஜின்னு கூட்டு வெளியே போயிடுறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவரோட தங்கச்சி மேல அவர் சந்தேகப்பட்டதுக்கு பத்தாது அப்படின்னு சிசி இந்த மூத்த இளவரசி கொல்றதுக்குள்ள அதுக்குள்ள அசிஸ்டன்ட் வந்துடுறான். ராஜா அவங்கள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல அங்க இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த ஜின்னு இருக்கானே நானிய கூட அரண்மனைக்கு கூட்டு போயிருக்கான்னு சொல்ல, சரி இது பத்தாது, நம்ம மட்டும் போனா பத்தாது, தளபதி இருக்கானே அந்த அமைச்சர் நம்ம கூட சப்போர்ட் பண்றானே அவன் கிட்ட விஷயத்தை ஆரம்பிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மூத்த இளவரசி கிளம்புறா. நம்ம ஜின்னோட சேர்ந்து பூச்சிங் வரா. பூச்சிங் நானிய கூட்டு வந்துட்டு இருக்கா. வாங்க போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க முகமூடி பார்ட்டி ஒரு வழியா ஜெயிலுக்குள்ள எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறான். மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இங்க பூச்சிங் போயிட்டு, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு ஆளை கூட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நானிய கூட்டு வர, எவ்வளவு தைரியம், இவளை எங்க வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிங்க திட்ட ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா. அப்பா இல்ல உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த நானியும் அந்த பூவெல்லாம் கொடுத்து, உங்களுக்கு ரொம்ப பிரியமான எம்ப்ரஸ் கொண்டது நான் தான், ஆனா என்ன கொல்ல சொன்னது வேற யாரும் கிடையாது, உங்க தங்கச்சி மூத்த இளவரசி தான் சொல்ல, நீ ஏன் நானூல இருந்து வந்திருக்க, நீ சொல்ற வார்த்தையை நான் எப்படி நம்ப போறேன் அப்படின்னு ராஜா கேக்குறாரு. பூச்சிங் பாக்குறா. அப்பா நானும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை சின்ன வயசுல ஓட்டி கேட்டுட்டேன். அதுக்கும் அடுத்த நாள் என்னோட கண்ணு தெரியாம போயிருச்சு. அந்த பயத்துல நான் வெளியே எதையும் சொல்லல. ஆனா இப்ப வரை எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா சிசி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ பேரை நீங்க காப்பாத்தணும்னா இந்த கேஸ பத்தி நீங்க விசாரிச்சுதான் ஆகணும்னு சொல்ல, உண்மையாவே நீ ஸ்பையா தானே வந்த, எத்தனை விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானிய பார்த்து ராஜா கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்னைக்குமே சிசி எனக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது, அவ இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணதும் நினைச்சதும் கிடையாது அப்படின்னு நானி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம முகமூடிக்காரன் உள்ள வந்துட்டான். உள்ள வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தேவதை அப்படின்னு சிசிய பார்த்து கூப்பிட்டு இருக்கான். மூத்த இளவரசி உள்ள வர ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காதலிச்ச பேரரசியை கொண்டது இப்ப இவதானா அப்படின்னு தெரிஞ்சு அவருக்குள்ள ஒரு ஷாக்கு லேசா இருக்கு. நீதான் எம்ப்ரஸ் கொண்டுட்டதா சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்ல, என்ன நான் இதெல்லாமா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, நான்லாம் சத்தியமா அப்படி பண்ற மாதிரி ஆளே கிடையாது, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவ கேட்க, சரி இந்த டீயை குடி, இந்த டீ ரொம்ப ஸ்பெஷலா ஊர்ல இருந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுல இந்த விஷ பூவை போட்டு வச்சிருக்காரு. ஓ அப்படியா அண்ணா, என்ன நீங்க டெஸ்ட் பண்ற வரீங்களா, என்ன டிராப்ல மாட்டி விட வரீங்களா அப்படின்னு அதை கீழே போட்டு அவ உடைச்சிடுறா. இப்ப நான் பண்ணது மட்டும் தப்புன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கீங்க, ஏன் பொண்ணை கொன்னீங்களே, அப்ப அது எப்படி, அது மட்டும் சரியா இருக்குமா என்ன, டைம்லாம் மாறிடுச்சு, உங்க பேச்சை கேட்க முடியாதுன்னு சொல்ல, உனக்கு என்னதாமா வேணும், ஏன் இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ற அப்படின்னு கேட்க, எனக்கா என் தங்கச்சி மறுபடியும் உயிரோட வேணும், என் புருஷனை வெறுத்துட்டே இருக்கானே அவன் என்ன லவ் பண்ணணும், இதெல்லாம் நடக்குமா, நடக்காது அப்படின்னா அந்த சிசி இருக்காளே அவளை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு வீட்டு பிரச்சனையும் நாட்டு பிரச்சனையும் ஒன்னா ஆக்க கூடாது அப்படின்னு ராஜா கத்திக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணை திரும்ப நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுறேன், பொண்ணை இழந்தது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்துட்டு என் பொண்ணை கொன்னீங்கல்ல அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்க ராஜா அரைஞ்சிடுறாரு. இங்க பாரு முட்டாள்தனமா பண்ணாத, நடக்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அதெல்லாம் வந்து உன் பொண்ணாவே எழுதுக்கிட்டதுன்னு சொல்ல, அப்பனா எனக்கும் அண்ணனே இல்ல நான் நினைச்சுக்கிறேன், நீ ராஜாவா வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ண பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு இளவரசி கத்த ஆரம்பிக்க, அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இன்னும் 3 எபிசோட் இருக்கு. அதுல என்ன ஆக போகுது, ராஜா என்ன ஆக போறாரு, நம்ம சிசி என்ன ஆக போறா, எப்படி அவ பொழைக்க போறாளா இல்லையாங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.